சரி, உங்களுக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிற இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சமாக ரத்தம் பட்டினு இருந்தது. ரத்தம் பட்டினு இருக்கே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது அந்த ஒரு டாக்டர் கிட்ட போனால் இன்பேஷன் ஆகிட்டு இருக்கும், அதனால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாத்திரை கொடுத்து அனுப்புனாங்க. அப்புறம் என்னை இட்டுன்னு வர்றது கூட எங்கள் வீட்டுக்காரால முடியாது. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார தான் என்னை இட்டுன்னு போகிறது இட்டுன்னு வர்றது. எனக்கு பஸ்ஸான அலர்ஜி மாதிரி. அது போல் அவர் தான் இட்டுன்னு போகிறது இட்டுன்னு வர்றது. இப்போ உள்கரண்ட்டுக்கு கூட அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வந்து இது சீமா ஊசி போட சொல்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போதுக்கு நானே தேய்ச்சி கீச்சு விட்டுக்கினேன். இங்கேயே நேராக வந்துருமா அப்படின்னா இல்லை நான் அப்பா கூடவே இருக்கிறேன். அவரு நான் விட்டுட்டு போனா இப்பயே ஒரு தேவதாஸ் மாதிரி போயிட்டாங்க. ஒரு நாள் மூஞ்சி காட்டினாங்க, அவ்வளோ பேஜாராக இருந்தது. அதனால நான் இல்லைன்னா அவ்வளோதான். கடவுளெல்லாம் வேண்டிக்குவேன் நான், அந்த ஊசி போட சொல்ல நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த புற்றுநோயை வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க. இனிமே போய் தைரியமாக வந்து எது வேணாலும் ஃபேஸ் பண்ணிட்டு எது வேணாலும் எதிர்த்து போராடி இனிமேல் எல்லாமே நீங்கள் வந்து ஜெயிக்க வேண்டியதுதான். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லைஃப் அகெயின் வாரியர் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சீரீஸில் புற்றுநோயை எதிர்த்து போராடுற வீரர்களுடைய கதைகள் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். அவங்களுடைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய மன உறுதியை பார்த்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அவங்கள நம்மளுடைய ஷோக்கு இன்வைட் பண்ணி அவங்களுடைய கதைகள் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க என்னுடைய ரிக்வெஸ்ட்டை கேட்டு அவங்க வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? காந்தி. எந்த ஊர் சேர்ந்தவங்க நீங்கள்? நாங்கள் ஆற்காடு சைடு வில்லேஜ் தான், உள்ளே போகணும். சரிங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. 18 வருஷமாக மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. அதில் எதுவும் பயிரும் வைக்கிறது இல்லை, சும்மா அப்படி. அப்போது வருமானம் வாழ்வாதாரம்? அதான் மாடு வச்சுன்னு இருக்கோம். இப்போ இங்கே வந்த பிறகு அந்த மாட்டு பால் கறக்க கூட முடியாத வேற ஆள் வச்சு கறந்துன்னு இருக்கு. ஒரு வேலை தான் கறக்கும். வீட்டில் யார் இருக்காங்க? யாரும் இல்லை, அவர் மட்டும். வீட்டுக்காரர் நீங்கள் மட்டும்தானா? குழந்தைங்க? குழந்தைங்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம். அதனால் அவங்க வீட்டில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? வேறு ஊர்லையா? ஆமாம். சரி, உங்களுக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிற இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? வேற டாக்டர் போய் பார்த்தோம். பார்த்தா என்ன, எதனால நீங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்க? என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் பட்டினு இருந்தது. ரத்தம் பட்டினு இருக்கே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது அந்த ஒரு டாக்டர் கிட்ட போனால் இன்பேஷன் ஆகிட்டு இருக்கும், அதனால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாத்திரை கொடுத்து அனுப்புனாங்க. அப்புறமா சரிண்ணா அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு எரிச்சல் எடுத்தது. மாத்திரைக்கு அப்புறம் எரிச்சல் ஆரம்பிச்சு? ஆமாம். அப்புறமா இன்னொரு டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சத டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பயாப்சி சத டெஸ்ட். அப்புறமா அதை எடுத்துட்டு 5 நாள் பொறுத்து சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இருந்தோம். அப்புறமா அவங்க சொன்னாங்க இது போல் இருக்குது நீங்கள் புற்றுநோய்னு சொல்லியிருக்காங்க. இது உங்கள் ஊர்கிட்டேவா? எங்கள் ஊர்கிட்ட காஞ்சிபுரம் இருக்குது. அங்கே வேணாம், யார் பாரு இங்கே போங்க, இங்கே நல்லா ஆகிடும். நீங்கள் அங்கே இங்கே என்ன அடையார் கேன்சர்? அடையார் கேன்சர். நேராக இங்கே நேராக வந்துட்டோம். இங்கே நல்ல விஷயம். நேராக வந்து செக்கப்புக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தோம். பஸ்ஸில் தான் வந்தோம். என்னை இட்டுன்னு வர்றது கூட எங்கள் வீட்டுக்காரால முடியாது. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார தான் என்னை இட்டுன்னு போகிறது இட்டுன்னு வர்றது. எனக்கு பஸ்ஸான அலர்ஜி மாதிரி. அது போல் அவர் தான் இட்டுன்னு போகிறது இட்டுன்னு வர்றது. இப்போ உள்கரண்ட்டுக்கு கூட அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போவாங்க. அப்புறமா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, துணையாக இருக்காங்க. இப்போ இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? அவங்க வந்து அடுத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களா?
ஓ சூப்பர். வந்த அன்னைக்கே டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. ம் ஈவினிங் டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு, ம் அப்புறமா கேன் எடுக்குது, ம் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்ததுமே பெட்டில் சேர்க்கணும், நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை பெட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, நாங்கள் ஒரே வாட்டி திங்கக்கிழமை வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை வந்ததுமே பெட்டு கிடைச்சிது. கிடைச்சதுமே என்னை எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க. ம் அப்பத்துலேருந்து நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் இங்கே. எவ்வளோ நாள் ஆச்சு? 3 மாதம் கிட்ட ஆகுது. 3 மாசமா இங்கேயே இருக்கீங்க. ஆமாம். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க தனியா இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சாமி மேலே மனசு எப்படி இருந்தது? சாமி மேலே பாத்து போட்டுட்டு ம் இது சீமா ஊசி போட சொல்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ம் அப்போதுக்கு நானே தேய்ச்சி கீச்சு விட்டுக்கின்னு ம் சிஸ்டர் நல்லா பார்த்தேன். அதில் கொஞ்சம் பயம் தெரில. உங்களுக்கு வந்து இந்த தைரியம் சொல்றதுக்கு இவங்க வேற சனிக்கிழமை கேம்ப் போடுவாங்க. ஆ, அவங்க வேற சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வருஷம்ல 3-4 நாள் அழுதுனே இருந்தேன். நான் அழுதுனே இருந்தேன். ஆமா. அப்புறமா நல்லாச்சு. நேயர்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அவங்க காட்டினவங்க வந்து டாக்டர் ரேவதி, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து சைக்கோ ஆங்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதாவது கேன்சர்னால புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு மனசார வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கோ இல்லை மனநிலை வந்து நல்லா தேர்த்து தைரியமாக இருக்கிறதுக்கோ அவங்க வந்து நிறைய வேலை பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தான் இவங்க காமிச்சு கொடுத்தாங்க. ஆமாம். டாக்டருங்க பரவாயில்ல. டாக்டருங்க கூட அடிக்கடிக்கு வந்து எப்படி இருக்குது, நான் சும்மா ஒரு தள்ளவனா கூட எதுவாக இருக்குன்னா டாக்டர்கிட்ட தான் சொல்லுவேன். தைலம் தடவினா கூட டாக்டர்கிட்ட சொல்லி தான் தடவுறோம். தடவக்கூடாது அப்படியே சொல்கிறேன். போன வாரம் என்ன பண்ணேன், இங்கேருந்து காலை அப்படியே இழுத்து பிடிச்சிற மாதிரி வலிச்சுன்னு இருந்தது. அப்புறமா டாக்டர்கிட்ட சொல்லிட்டு தைலம் தடவி விட்டேன். தைலம் தடவை அதுக்கு என்ன சொன்னாங்க, நீ தைலெல்லாம் தடவக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் போய் கால் போய் எக்ஸ்ரே எடுங்க. ஒரே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு அப்புறமா வந்தால் ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை நல்லா இருக்குது அப்படின்னா. எதுவாக இருக்கட்டும் நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வேற வேலையாக பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ பயம். எப்பவுமே இப்படியே தான். இப்போதான். அப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டலு மூஞ்சி கூட பார்த்தது கிடையாது. ஹாஸ்பிட்டலெல்லாம் ரொம்ப போக மாட்டேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா போய் ஒரு ஊசி போட்டுன்னு வந்தால் சரியாக போயிடும் அங்கேயே பக்கத்தில். இது இந்த நோய் வந்த பிறகு எதுவாக இருக்கட்டும் டாக்டர்கிட்ட நம்ம பேசிட்டு தான் நம்ம எதுவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சொந்த வைத்தியம் பார்க்கறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் போராடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் பார்க்குறீங்க, மாடு நிலம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததோ உங்கள் மனசில் எப்படி இருந்தது? என்ன நினச்சிங்க? ஒரு பயமாக இருந்தது. என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் எதுக்காக கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து இன்னும் இந்த காலத்துலேயும் புற்றுநோய்ங்கிற வார்த்தை கேட்டாலே மனசு உடஞ்சி போய் ஐயோயோ இப்போ வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இதுதான் முற்றுப்புள்ளி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இடிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தைரியமாக தனியாக வந்து இங்கே 3 மாசமா தங்கி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்து உங்களை வந்து நீங்களே மனசு தேர்த்துக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க பாருங்க, பெரிய விஷயம். உங்களுடைய தைரியத்துக்கு வந்து நான் கையெடுத்து கும்பிட்றேன். இப்போ இப்படியெல்லாம் பண்ணதுனால இது எதனால வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல்? அதான் சொன்னாங்க, எங்கள் பாப்பாவை சிஎம்எஸ்ல சேர்த்துருந்தாங்க. அது 2 ஓஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு. அதனால மாற்றினாங்க அங்கே. யாருக்கு? எங்கள் பெரிய பொண்ணுக்கு. அதனால அங்கே போயிட்டு நீ பாத்ரூம் போன, அங்கே போயிட்டு தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு உனக்கு, அதனால தான் இது போல் வந்துச்சு. இது வரலையும் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் எப்போ பாரு என்னை திட்டிங்க கிடப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் பார்க்கலான்னா எப்படி? நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நீ போயிருக்கூடாது, நீ என்னத்துக்கு போன அப்படின்னா நம்ம பொண்ணை போய் பார்க்காத இருக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படின்னா இப்போ கூட வந்தால் தான் சொல்லிங்க இருப்போம். எப்போ பாரு நானே வரேன், யார் வந்து பார்க்குறாங்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. யார் இருக்காங்க பார்க்கறதுக்கு? எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்த்துங்க. இப்போல்லாம் பசங்க படிக்கிற பசங்க. அதனால சரிப்பா, நேற்று கூட சொன்னேன், நாளைக்கு உள்கரண்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் வந்துரு, அப்புறமா வேணுமானா இட்டுன்னு பஸ்ஸெல்லாம் நீ எப்போனா வந்து என்னை இட்டுன்னு போய். எனக்கு பயம், பஸ் என்ன பயம். இந்த வண்டியும் போச்சேன்னா அந்த டிராஃபிக் பார்க்க சொல்ல கூட அவ்வளோ பயம் எனக்கு. ஆனால் அவர் வந்து கூட்டிகிட்டு போவார், தெரியும். ஆமாம் ஆமாம், கூட்டின்னு கை பிடிச்சி தான் போயிட்டுன்னு போவேன் நான், அவ்வளோ பயம். ஆனால் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு போவாங்க, அதெல்லாம் பிரச்சனை.
இப்போது இந்த புற்றுநோய் அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச பிறகு இவ்வளோ நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட வேதனை உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் இது க்யூர் பண்ணிவிட்டு இது வந்து குணப்படுத்திட்டு நீங்கள் மீதி வாழ்க்கையை வந்து எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க? எந்த மனசோட, எந்த ஒரு பார்வையோடு நீங்கள் வாழ போகிறீங்க? கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதுதான். எங்கள் நடுப்போட சொல்லிச்சு, நீ வந்துருமா, அப்பா எல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துரு, கொஞ்ச நாள் வந்து என் கூட இருந்தியானா நான் ஏதாவது சமைச்சு கிமைச்சு போகிறேன், நீ சாப்பிட்டுறேன்னா. இல்லை, உங்கள் அப்பா கிட்டே நான் இருக்கிறேன், ஏதோ என்னால் முடிஞ்ச சாப்பாடு செய்து வச்சுட்டு படுத்துன்னு கூட இருக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ ஃபோன் பண்ண சொல்லலாம் சொல்லு, நீ இங்கேயே நேராக வந்துருமா அப்படின்னு. இல்லை, நான் அப்பா கூடவே இருக்கிறேன். அவரு நான் விட்டுட்டு போனேன், இப்பயே ஒரு தேவதாஸ் மாதிரி போயிட்டாங்க. ஒரு நாள் மூஞ்சி காட்டினாங்க, அவ்வளோ பேஜாரா இருந்தது. அதனால நான் இல்லைன்னா அவ்வளோதான். சாரிம்மா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணமே? கல்யாணம் ஆச்சு ஒரு 48 வருஷம் ஆயிட்டு. பாதி வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க. பெரிய பந்தம். ஆனால் தைரியமாக இருக்கீங்க. இந்த புற்றுநோயை வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஆமாம், இனிமே போய் தைரியமாக வந்து எது வேணாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எது வேணாலும் எதிர்த்து போராடி இனிமேல் எல்லாமே நீங்கள் வந்து ஜெயிக்க வேண்டியது தான். 3 வருஷம் இப்போ 3 மாசமாக தான் 2 பேர். நான் அந்த சைடில் நீங்கள் உக்காந்துன்னு இருக்க, நான் உட்காருவேன், இப்படி அவர் உக்காந்துன்னு 2 பேர் ஒருத்தர் விட்டுட்டு சாப்பிட மாட்டோம். எதுவாக இருந்தாலும் சார் தான் 2 பேர் பார்த்து சாப்பிடுவோம். இப்போ இந்த 3 மாசமா அவர் பாட்டுக்கு அவர் கிடக்குறாங்க, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். ஆனால் 3 மாதம் தானே. ஆமாம், இந்த 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி நாளைக்கு முடிஞ்சிடான்னு பார்க்குறேன். உள் கரண்ட் நாளைக்கு தான் கடைசி ட்ரீட்மெண்ட்டா? என்ன சொல்கிறாங்க டாக்டர் அது முடிச்சுட்டு? போன வாரம் சொன்னாங்க, ஏதோ கர்ப்பப்பையில் ஏதோ இது இருக்குது, அதனால் கரண்ட் வைக்க முடியாது, அதனால் அடுத்த வாரம் வச்சுட்டு மறுநாளே அனுப்பிடுறாங்க. நாளைக்கு தான் தெரியும் என்னன்னு. அப்போ வீட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நல்ல படித்து நல்ல ஒரு உலகத்தை பற்றின ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஒரு புரிதல் இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலான்னு, இதெல்லாம் எதிர்த்து போராடலான்னு. ஆனால் புற்றுநோய் வந்து ஆள் என்ன யார் எப்படி அப்படிங்கிறது பார்த்து வராது. எல்லாருக்கும் சமமாக வரும். அது எப்படி வரணுமோ, எந்த காரணத்துக்காக வரணுமோ அந்த புற்றுநோய் வரும். வந்த பிறகு நீங்கள் எப்படி இருந்தாலும், உங்களுடைய படிப்பறிவு எப்படி இருந்தாலும், உங்களுடைய வசதி எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தைரியமாக போராட வேண்டியது தான். அந்த தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். கரெக்டு தானே? நான் சொன்னது சரி தானே? உங்களுக்கு அன்னைக்கு முதல் நாள் வந்து புற்றுநோய் இருக்குமா அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நீங்கள் இடிஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் நேரம்? போயிடலாம் நம்ம அங்கே போய். எத்தனை பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்த தோல் என்ன இந்த ஊசி சீமா ஊசி போட சொல்ல கண்ணு சுத்தம், மயக்கம், கீமோதெரபி. ஆமாம், கீமோதெரபி. ஒருத்தரானா வந்து சொன்னாங்க, மாத்திரெல்லாம் என் கையில் கொடுத்துட்டு போனாங்க, கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ராத்திரி 10, 12 ஆச்சுன்னா கூட உனக்கு அந்த ஊசி போட சொல்ல வாந்தி வந்தாலும் சரி, மயக்கம் வந்தாலும் சரி, அப்படியே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. கடவுளெல்லாம் வேண்டிக்குவேன் நான். அந்த ஊசி போட சொல்ல நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு நினச்சின்னு போட சொல்லவே நினச்சிக்குவேன். உங்களுக்கு என்ன ஏதாவது ஆச்சா? இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து வாந்தி வந்தது, தலை சுத்திடுச்சு, தலை நிமிர முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சோர்வு வந்தது. ஆனால் என்னன்னா அந்த கீமோதெரப்பி அந்த ஊசியினுடைய அந்த நேசிக்கும் உடம்பெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கடந்து போயிடுவோம், மறுபடியும் நார்மல் சாதாரணமாக வந்துடுவோம் நம்ம. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் வராத முன்னே சொன்னால் 3 நாள் 4 நாள் அதே போல் இருக்கும், மயக்கமாக இருக்கும், நீயே பார்த்துக்கோ அப்படி. ஆனால் அதெல்லாம் இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஒரு வாரம் நான் வந்து அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி சோறு கூட நான் படுத்திருப்பேன். 5 ஊசி போட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து எதிர்கொள்ளுறதுனால உங்கள் மேலே இருக்கிற அந்த எஃபெக்ட்டு, அந்த அந்த சோர்வு, அந்த மயக்கம் போடுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. நம்ம மனசார எப்படி எடுத்துக்கிறோமோ அது அப்படியே தான் நம்மளுடைய அனுபவம் இருக்கும். உங்களை போல மற்ற பெண்மணிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது உங்களுடைய கேமரா, நீங்கள் இங்கே பார்த்து பேசுகிறது நேராக இந்த நேர்காணல் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் போய் சேரும். என்ன கூட பார்க்க தேவையில்லை, இங்கே பார்த்து சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை போல் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை போல் தைரியமாக இருக்கணும், பயப்படாத இருக்கணும், அவ்வளோதான்.
அப்புறம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் டாக்டர்ஸ் உங்ககிட்ட சொன்னாங்களா? அதான் சாப்பிடக்கூடாது டாக்டருக்கன்னா இவங்க தான் சொன்னாங்க. ரொம்ப டாக்டரெல்லாம் எப்படிம்மா இருக்க, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவங்க வாரம் வாரம் கேம்ப் போட்டு தான் இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. சாப்பிடக்கூடாதுன்னாங்களா? இதுதான் தவிர்க்கணும். வீட்டிலனா நம்ம மிக்சியில் அரிசி வடிகட்டி சாப்பிடணும். இங்கெல்லாம் கடையில் வேண்டாம், கடையிலலாம் சாப்பிடக்கூடாதான்ட்டு அவங்க சொன்ன மாதிரியே செய்கிறேன். சரி சரி. அதில் எது சாப்பிடக்கூடாதான்ட்டு அது இது பண்ணி. ஆனால் ஒன்று, யாராவது வந்து உங்களை பார்க்கும்போது யாருமே நம்பவே மாட்டாங்க. புற்றுநோய் பேஷண்ட்டு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இந்த கீமோதெரப்பி ஊசி எடுத்திருக்கீங்க, இந்த ஊல் கரண்ட் வைக்கிறாங்க, எதுவுமே யாருமே நினைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ வந்து நல்ல தெம்பாக நல்ல பளபளான்னு இருக்கீங்க, நல்ல கலையாக இருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். சரி. உங்கள் கதை வந்து இங்கே வந்து நீங்கள் சொன்னதுக்கு, மனசு விட்டு எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும்மா, பெரிய மனசு வேணும். உங்களுடைய இந்த தைரியமும் இந்த பெரிய மனசுக்கு நான் கையெடுத்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், மனசார நன்றி சொல்கிறேன். சரி.